திருவள்ளுவர் சிலைக்கு சாயத்துணியை அணிவித்ததை கண்டித்து அவர் திருவள்ளுவரை ஒரு சனாதனி என்று கூறியதையும் கண்டித்து இன்று மாலை 4 மணி அளவில் பனகல் மாளிகைக்கு எதிரே நாங்கள் திரள்வோம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்கு கருங்கொடிகளுடன் எங்கள் கருஞ்சட்டை படை புறப்பட்டு செல்லும். அமைதியான வழியில் எந்த அமளிக்கும் இடம் கொடுத்து விடாமல் எங்கள் ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றுவோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப காலமாக சீர்கேட்டிருக்கு. விமர்சனங்கள் செய்கிறதுக்கு தானே உங்களை போன்ற டிவிகள் இருக்கீங்க. விமர்சனங்கள் செய்கிறதுக்கு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னது உண்டா? என்னுடைய இதுவரைக்கும் பட்டியலிட்டால் 1 மணி நேரம் பட்டியலிட முடியும். தமிழ்நாட்டை காப்பாற்ற நாங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றதை அதில் ஒன்றை கூட உச்சரிப்பதற்கு யாருக்கும் மனம் கிடையாது. அதற்காக எங்கள் மீது கடுமையான சொற்களை தாக்கினார். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. யாரும் கட்சியை தொடங்கலாம். ஜனநாயகத்தில் யார் வேணால் கட்சியை தொடங்கலாம். அவர் தொடங்கி இருக்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் இதுக்கு திட்டமிட்டு கேள்வி கேட்குறீங்க. புதிய தலைமுறையில் வந்து நியாயமான கேள்வி கேட்டால் நியாயமான பதிலை சொல்வேன். குதர்க்கமான கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். யார் பேசியிருக்கா? என்ன பேசியிருக்காரு? இந்த பாருங்க, விலகி சென்றவர்களின் உளறலுக்கெல்லாம் வைகோ பதில் சொல்லுகிறவன் அல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.